ஹரிஷ், எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ வரேன்னே உனக்காகவே செஞ்சேன். பெரியமா போதும் போதும் போதும். சாப்பிடுப்பா நல்லா. இந்தா இந்த கூட்டியும் சாப்பிடு. போதும் போதும். அப்புறம் பெரியமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. இந்தா குழம்பு ஊத்திக்கோ. பெரியமா போதும். சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா? இல்ல போதும் போதும் பெரியமா. மா சேகரே வாடா, யார் வந்திருக்கான்னு பாரு. நம்ம தேவக்கனி சித்தி பையன். நேத்துதான் சென்னையில இருந்து வந்தானா. மா எனக்கும் அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் வீட்டுக்குள்ள விட்ட. டேய் நீ வேற சும்மா இருடா. கறி வைக்குவாப்பா? இல்ல பெரியமா இருக்கட்டும். அத்தை வாமா துளசி, எப்படி இருக்க? இந்தாங்க அத்தை, அம்மா கொடுத்தாங்க. வா நீ வந்து சாப்பிடு. இல்ல அத்தை பரவாயில்ல இருக்கட்டும். உங்க அப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க அத்தை. தம்பின்னு பேருதான். என்ன வந்து ஒரு தடவை பார்க்கணும்னு தோணவே இல்லல அவனுக்கு. அதை விடுங்க அத்தை, அப்பா கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதை விடுங்க. அட மீன் பொரிச்சு கொடுத்திருக்காளா? இந்த ஹரிசு இதையும் வச்சுக்கோ. மச்சான் துளசி இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஆமாண்டா, இவன் வேற ஒருத்தன். அவகிட்ட போய் லவ் சொல்றானா, சொல்லவே மாட்டேங்கிறான். இவன் வேற எப்படி இருக்கான்? ஏய் அண்ணே, ஹரிஷ் என்னடானா உன்னோட ஆள் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ என்னடானா இங்க சோகமா தெரிஞ்சிட்டு இருக்க? நான் என்னென்ன பண்றது, அவன் பச்சையா நடிக்கிறான். அது தெரியாம துளசியும் அவனை நல்லவன் நம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தானே செம்ம காண்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். இனிமே உன்னை சும்மா விடக்கூடாதுடா. சேகரே, இப்படியே போயிட்டுன்னு வச்சுக்கோ, துளசி அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான்.